டாக்டர், இன்றைய நாளில் நாங்கள் இந்த ஓட்டிசம் சார்ந்த பிரச்சனைகள் தற்காலத்தில் அதிகரித்திருக்கின்றது. ஓட்டிசம் என்றால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், ஓட்டிசம் நீங்கள் கூறின மாதிரி நரம்பியல் விருத்தியில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. பிள்ளை வளர்ந்து வருகின்ற போது நரம்பியல் விருத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனை. அதே நேரம் இதற்கான காரணம் என்று கூறும்போது முக்கியமாக மரபணு சார்ந்த காரணிகள், அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவோம். மரபணு சார்ந்த காரணிகள், மேலும் சூழற்காரணிகள், அதாவது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அது ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியாக குழந்தைக்கு குழந்தை மாறுபட போகின்றது. இதனால் ஏற்படுகின்ற குணங்குறிகள், இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பிள்ளைக்கு ஓட்டிசம் இருக்கலாம் அல்லது இந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் கூடுதலான சந்தர்ப்பம், இந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் இருப்பதற்கான சந்தர்ப்பம் கூட என்று நாங்கள் கூறுகின்றோம். சரி, அதற்கான குணங்குறிகள் என்று சொல்லி என்னென்ன விடயங்களை நாங்கள் சொல்லலாம் டாக்டர்? ஆம் கவிதா, குணங்குறிகள் என்று கூறும்போது பிள்ளை வளர்ந்து வருகின்ற விருத்தி படிநிலைகளில் ஏற்படுகின்ற வளர்ச்சியில் வித்தியாசம் ஏற்பட போகிறது. ஓட்டிசம் என்று நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஓட்டிசம் என்று நாங்கள் கூறுவதற்கு குறிப்பிட்ட வயது வரை இருக்க வேண்டும். அதாவது 3 வயது வரும்போது கட்டாயம் ஓட்டிசமாக இருக்கும் என்று நாங்கள் கூறலாம். ஆனால் அதற்கு முந்தைய காலங்களில் பிள்ளை பிறந்த காலத்திலிருந்தே நாங்கள் பிள்ளையில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். பிள்ளை அம்மாவை பார்த்து சிரிப்பது குறைவாக இருக்கலாம், பால் குடிப்பதில் வித்தியாசம் இருக்கலாம், அல்லது ஒரு 6-8 மாதம் வரும்போது பிள்ளை மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பது, அல்லது மற்றவர்கள் சிரிக்கும் போது அதற்குரிய தன்மையை தானும் காட்டுவதற்கான ரியாக்ஷன் என்று கூறுவார்கள், அது குறைவாக இருக்கலாம். அல்லது 1 வயது வரும்போது கதைப்பதில் தாமதம், அம்மா அல்லது அப்பா என்று அர்த்தமுள்ள வார்த்தைகள் கதைப்பதில் தாமதம் இருக்கலாம். 16 மாதங்கள் 18 மாதம் வரும்போது சாதாரணமாக ஒரு விளையாட்டு சாமானியோ என்னத்தையோ காட்டி பாயிண்டிங் என்று சொல்வார்கள், அப்படி காட்டுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அல்லது அந்த தேவையான சாமானை அம்மாவோ அல்லது அப்பாவையோ கூட்டி கொண்டு போய்த்தான் எடுத்துக்கொண்டு வரதாக இருக்கலாம். மற்றது பிள்ளை விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரே விதமான விளையாட்டு திருப்பி ஒரே விதமான விளையாட்டு விளையாடுறதா இருக்கலாம். இப்படியானதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒட்டிசமா இருக்கலாம் என்று யோசிப்போம். ஆனால் ஒட்டிசம் தான் என்று கருதுறதுக்கு நாங்கள் DSM-5 என்ற ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கூறப்போகிறோம். அப்படி கூறும்போது பிள்ளைக்கு சமூக தொடர்பாடல் மற்றும் சமூகத்தினான இணைப்பு குறைவாக இருக்கும். பிள்ளை 3.5-4 வயசு வரைக்குள்ள பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பினும், மற்றவர்களோட வார்த்தையை பாவிச்சு, நான் இப்போ உங்களோட கதைக்க வார்த்தை பாவிக்கிறேன், அதே கையில் சைகை காட்டுறேன், நீங்களும் அதே மாதிரி கதைக்கிறீங்க, அப்படியானதுகளில் குறைவு இருக்கும். அதே நேரம் ஸ்கூலில் போய்க்க பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுற தன்மை குறைவாக இருக்கலாம், டீச்சர் சொல்கிறத கேட்காம இருக்கலாம், ஒரு இடத்துல இல்லாமல் விளையாடி கொண்டு தெரியலாம். இதுகள் சமூக தொடர்பாடலில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கும். அதே நேரம் இதை நாங்கள் பாடசாலை மட்டத்திலையும் இனம் கண்டு கொள்ளலாம். பாடசாலை மட்டத்தில் இனம் கண்டு கொள்ளலாம். ஆனால் அப்படி இனம் காணுவதானால் அது அது கூட பிந்திடும். நாங்கள் அவ்வளவுக்கு அதாவது ஆரம்ப நிலையை கண்டுபிடிக்கல, ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் இதுக்குரிய சிகிச்சையை ஏற்படுத்தி கொள்ளலாம். நான் முதல் கூறின மாதிரி சமூக தொடர்பாடலில் இருக்கின்ற பின்தங்கிய அல்லது அதில் இருக்கிற பிரச்சனைக்கு மேலதிகமாக பிள்ளை திருப்பி ஒரே விஷயத்தை, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே மாதிரியான விஷயங்களோட கதைக்கிறதா இருக்கலாம், அல்லது செயற்பாடுகளாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். அது திரும்பி வரும். அது ஒரு 3-3.5 வயசுல நீங்கள் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணாமல், அது வரைக்கும் இருக்காமல் அதுக்கு முதலே நாங்கள் கண்டுபிடிக்கிறதா. அந்த ஒரு வயது வரம் என்று ஒன்று இருக்கின்றதா டாக்டர்? அதாவது இனம் கண்டு கொள்வதற்கான வயது என்று சொல்லி, இனம் கண்டுகொள்வதற்கு வயது என்று சொன்னால் ஒரு 1 தொடக்கம் 1.5 வயது, அதாவது 18 மாதம் வரைக்குள்ளேயே நாங்கள் பிள்ளை பேரை கூப்பிடேக்க திரும்பி பார்க்கல. அதாவது நீங்கள் பேரண்டு சொல்லிக்க வீட்டை எப்படி கூப்பிடுறீங்களோ, சில வேளை பபாண்டு தான் வீட்டை கூப்பிடுறீங்கன்னு சொன்னால் பபாண்டு சரி கூப்பிடேக்க திரும்புறாவான்னு பார்க்கணும். அப்போ பேரை கூப்பிடேக்க திரும்பி பார்க்கல, ஒரு சாமான அப்படி பாயிண்ட் பண்ணி காட்டல, ஏதோ ஒரு தேவையான பாயிண்ட் பண்ணி காட்டல, அப்படி உங்களை பார்த்து கதைக்கல, ஐ கண்டாக்ட், உங்களை பார்த்து கதைக்கல, அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூடுதலாக இதா இருக்கலாமோன்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் அதுக்கு முதலும் சில சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்கலாம். அது மேலதிகமாக நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன அந்த மரபணு காரணிகள்னு சொல்லி, அப்போ ஏற்கனவே வீட்டில் ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அடுத்த பிள்ளைய ஏர்லியாக கூட்டி கொண்டு போய் காட்ட வேணும். 6 மாசத்துலேயே காட்டலாம், 8-9 மாதம் வரைக்குள்ளேயே நாங்கள் இதாக இருக்கலாம். அதாவது குடும்பத்துக்குள்ள யாராவது இருந்தால் அதை தொற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? தொற்று வியாதி இல்லை, மரபணு சார்ந்தது தானே. அப்போ ஒரு பிள்ளைக்கு இருந்தா அடுத்த பிள்ளைக்கும் அதுண்டு ஏதோ ஒரு லெவல்ல ஓட்டிசம்னு நாங்க சொன்னாலும் இது ஒரு ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு வரையறம் இல்லாமல் இருக்க போகுது. அப்போ ஒரு பிள்ளைக்கு
மெல்லிசா சிலவள ஒட்டிசத்தின் தாக்கம் குறைவாக இருக்கலாம், ஒரு பிள்ளைக்கு சரியான கூடவா இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மற்ற பிள்ளையை கட்டாயம் பிறந்தோன்னு ஒரு 6 மாதத்துலையோ 8 மாதத்துக்குள்ள கூட்டை காட்டுறது நல்ல விஷயம். சரி, அதே போல் இதற்கான தீர்வு, அதாவது சிகிச்சை முறைகளை எங்கு பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் தந்தால் நன்றாக இருக்கும். சிகிச்சை முறைகள் என்று கூறும்போது இதற்கு என்று மருத்துவம் சார்ந்த மருந்துகள் ஒன்றுமில்லை, பிரத்யேகமாக மருந்துகள் ஒன்றுமில்லை. இது நாங்கள் ஒரு மருத்துவ குழாம், அதாவது தனி மருத்துவர் மட்டுமல்ல, இதற்கான விசேடத்துவம் வாய்ந்த மருத்துவர் மற்றும் அதனுடன் தொடர்பட்ட ஏனையவர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு குழாம். இதற்காக சில சிகிச்சை நிலையங்கள் என்று கூற முடியாது, சில இடங்களில், அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இதற்கு என்று சொல்லி ஒரு மல்டிடிசிப்ளினரி டீம், அதாவது மருத்துவ குழாம் இருக்குது. யாராக இருக்கும், அதில் குழந்தை மருத்துவர், அதாவது பீடியாட்ரிஷியன் இருப்பார், அல்லது இது சம்பந்தமான கம்யூனிட்டி பீடியாட்ரிஷியன், அதாவது எங்களை மாதிரி சமூக குழந்தை நல மற்றும் சமூக விருத்தி சார்ந்த வைத்திய நிபுணர் இருப்பார், அதோட மனநல வைத்திய நிபுணர், குழந்தை சார்ந்த மனநல வைத்திய நிபுணர் இருப்பார், குழந்தை சார்ந்த நரம்பியல் வைத்திய நிபுணர் இருப்பார். இவர்களோட சேர்ந்து பேச்சு வழி சிகிச்சை நிபுணர், அதாவது ஸ்பீச் தெரபிஸ்ட், தொழில் வழி சிகிச்சை நிபுணர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மற்றும் சைக்காலஜிஸ்ட், அதாவது உளவியல் சார்ந்த உதவிகள் தேவைப்படும் போது எஜுகேஷனல் தெரப்பி என்று சொல்லி பிள்ளைக்கு தேவையான, பிள்ளை முன்னேறி கொண்டு வரும்போது தேவையான எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படியான சேர்ந்த ஒரு குழாம் ஒன்று இருக்க போகிறோம். அப்படி எங்கெங்க நாங்கள் இந்த சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளலாம், எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்லையும் பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை வைத்திய நிபுணர் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே நேரம் சில சென்டர்ஸ், அதாவது கொழும்புல வந்து லேடிரிச்சி ஹாஸ்பிட்டல், அதாவது சீமாட்டி பெண்கள் வைத்தியசாலை, அங்கே வந்து இதுக்கண்ட ஒரு மருத்துவ குழாம் மனநல வைத்திய நிபுணருக்கு இயங்குது. அதே மாதிரி மாளிகாவத்தில் ஒரு இடம் இருக்குது. கம்பஹாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயத்தி சென்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே இருக்குது. அதை விட வாத்துப்பட்டி விழாலையும் இப்போ கிட்டடியில் ஒரு முதலே தொடங்கினது, இப்போ கிட்டடியில் ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதை விட இப்போ கிட்டடியில் வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா அசோசியேஷன் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் மற்றது சிடிபி ஃபினான்ஸுக்கு இணைந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்தவங்க. அது வந்து சதர்ன் ப்ராவின்ஸ், அதாவது தெற்கு மாகாணத்தில் வந்து பிரகதி என்று சொல்லி ஒரு நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்போ கடந்த அக்டோபர் மாதம். இதை தாண்டி மற்ற இடங்கள்லையும் இருக்குது, அனுராதபுரத்தில் இருக்குது, அம்பாறையில் இருக்குது, பெட்டிக்லோவில் இருக்குது. அப்படி அதை தாண்டி எல்லா குழந்தை வைத்திய நிபுணர், அதாவது பீடியாட்ரிஷியன் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் இது தொடர்பான சிகிச்சைகளை வந்து அணுகிக் கொள்ளலாம். சரி, இன்றைக்கு நாளில் நாங்கள் அந்த ஒடிசம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எவ்வாறு ஏற்படுகின்றது, அதற்கு நிவாரணங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதான பல விளக்கங்களை தந்திருந்தீங்க. அதே மாதிரி இதை வீடுகளிலேயே குணப்படுத்துவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதா என்று? வீடுகளில் குணப்படுத்த முடியாது, ஆனால் நாங்கள் ஒட்டிசம் பிள்ளைக்கு நாங்கள் என்னதான் சிகிச்சை முறை கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற, அதாவது அம்மா அப்பா கூட இருக்கிறார்கள், அதாவது 24 மணி நேரம் பிள்ளையோட யார் இருக்கணுமோ அவை தான் சிறந்த சிகிச்சையாளர்கள். வீட்டில் குணப்படுத்துகிறதுக்கு நாங்கள் மருத்துவ குழாம் வந்து அவைக்கு உதவி செய்வோம். இப்படித்தான் நீங்கள் பிள்ளையோட விளையாடணும், இப்படித்தான் பிள்ளைக்கு திருப்பி செய்கிற உணர்ச்சி வழியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் இப்படித்தான் செய்ய வேணும்னு சொல்லி பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுப்போம். சிறு வயதிலேயே அந்த மருத்துவம் சார்ந்த அணுகுமுறைகளுக்கு அவர்கள் செல்லும் போது அவர்களுக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படும் இல்லை, அதற்காகத்தான் கேட்கின்றோம். இதை வீடுகளிலேயே சரி செய்வதற்கான வழிமுறைகள் வீடுகளில் அவர்களாலேயே சரி செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சுழற்காரணிகள் இதற்கு கூடுதலாக தாக்கம் செலுத்துறதுனால நாங்கள் என்னென்ன சுழற்காரணிகளாக இருக்கலாம், அல்லது எந்தெந்த இடத்துல நீங்கள் இப்படித்தான் பிள்ளையோட விளையாடணும், இந்தந்த இடத்துல இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து பிள்ளைக்கு வழிப்படுத்த வேண்டி வரும். பேச்சு வழி சிகிச்சை நிபுணரும் மற்றது மருத்துவ குழாமும் அதை பற்றி சொல்ல வேண்டி வரும். முக்கியமாக நீங்கள் கூறும்போது தான் ஞாபகம் வருகிறது ஸ்க்ரீன் டைம், அதாவது டிவி மற்றது ஃபோன் வந்து பிள்ளைகளுக்கு தவிர்க்கிறது சரியான நல்லம். பிள்ளைக்கு வந்து ஒட்டிசம் பிள்ளையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே மரபணு ரீதியாக அந்த தாக்கம் இருக்கேக்கல, சூழலாலையும் ஸ்க்ரீன் டைம் கூடக்குள்ள வந்து அதன் தாக்கம் வந்து கூடவா இருக்க போகுது. அப்போ ஸ்க்ரீன் டைம் வந்து இயலுமான வரைக்கும், சாதாரணமாகவே நாங்கள் WHO அடிப்படையில் சொல்கிறோம் 3 வயசு வரைக்கும் காட்டாமல் இருக்கிறதாலும், அப்படி காட்டுறதா இருந்தாலும் ஒரு 2 வயசில் ஒரு அரை மணித்தியாலும் காட்டலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு மருத்துவ ரீதியான விழிப்புணர்வு வந்து பேரண்ட்ஸுக்கு தேவைப்படுது. கட்டாயம் இதுக்கான பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு இருக்கின்றதுன்னு உங்களோட தலைப்புக்கு நல்லா பொருந்தும். பெற்றோர்கள் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், அது எப்போ நாங்கள் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த சிகிச்சையை கண்டுபிடிக்கணுமா என்று வந்து நாங்கள் யோசிக்கிறது வந்து வீட்டிலிருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறது. வீட்டிலிருந்தே ஆரம்பித்தால் அதற்கு பிள்ளைண்ட அந்த இயல்புகள் வந்து குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். பிந்திய நிலையில் நாங்கள் கண்டுபிடிக்க பிள்ளையை கொடுக்க வேண்டிய சிகிச்சை வந்து கூடவே இருக்கும். எளியாக கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ சொல்லி கொடுக்க அம்மா அப்பா அந்த நேரம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளை அதுலேருந்து வெளியில் வரைக்கும், அதாவது அந்த இயல்புகளில் இருந்து வெளியில் வரைக்கும் அவைகளுக்கும்
மனசளவில் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் எளியாக கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி. அதே போல டாக்டர் நீங்கள் கூறியதை போல அந்த பெற்றோர்களுக்கு எந்த வகையான பொறுப்பு இருக்கிறதோ சமுதாயத்தில் அப்படியான குழந்தைகளை நாங்கள் இனங்காணும் போது சமூக மட்டத்தில் நாங்கள் எப்படி அப்படியான குழந்தைகளை பார்க்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும்? ஆமாம், நீங்கள் கூறின மாதிரி இது ஒரு பிரச்சனை, நரம்பியல் சார்ந்த பிரச்சனை, வளர்ச்சியில் ஏற்படுற பிரச்சனை. இவர்களும் வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது தனித்துவமானவர்கள். இந்த வண்ணத்து பூச்சியை நாங்கள் சொல்லுவோம் வித்தியாசம் சாதாரண குழந்தைகளோட ஒப்பிடும் போது இவர்கள் சற்று வித்தியாசமாக தெரியும் போது சமுதாயத்தில் அவர்களை எப்படி அணுகுவார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. பிள்ளைய வந்து அணுகைக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பினோம். அதாவது பிள்ளைய வந்து இவைக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சமூகத்தோட தொடர்பாடல் குறைவா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னும் பிந்திக்கு போவாங்க. அப்ப நாங்க பிள்ளைய இன்னும் தனிச்சு வச்சோம்னு சொன்னா ஸ்கூல்லையோ அல்லது அதுக்கு முதல்ல பிள்ளை விளையாட வரையில பிள்ளை வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி தனிச்சு வைக்கல பிள்ளை வந்து இன்னும் அவருடைய இயல்புல வந்து பின்தங்கி கொண்டு போவோம். அப்ப நாங்க இந்த பிள்ளையும் சேர்த்து விளையாடணும். உங்களோட பிள்ளை வந்து ஆட்டிசம் நிலைமை இல்லாத பிள்ளை இருக்குது, உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைல ஆட்டிசம் இருக்குன்னு சொன்னா உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லலாம், அப்படி ஒரு பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க சேர்ந்து விளையாட ட்ரை பண்ணுங்க. அப்ப அப்படி இருக்க வந்து அந்த நீங்க சாதாரணம் என்று கருதப்படுகிற அந்த பிள்ளையும் வந்து தனிமைப்படுத்தப்படாம இருக்கும் அந்த பிள்ளை. அதே நேரம் அவைக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு மனப்பாங்கு வந்து உங்களோட மற்ற பிள்ளைகளுக்கும் வளரும். அப்ப இயலுமான வரைக்கும் இவர்கள் சாதாரண பாடசாலையில் சாதாரண வகுப்பறையில் சாதாரண குழந்தைகள் போல நீங்கள் சொல்ற சாதாரண குழந்தைகள் தான் இவர்களும். ஆனால் ஒரு வித்தியாசம் பார்க்காம அவர்களையும் அதே ஸ்கூல்ல அதே வகுப்புல ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க அப்படி என்று சொல்லும் போது ஆசிரியர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்குது, நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக